Hi friends, welcome back to our channel. This video is sponsored by Bimotap. வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் கம்மியான பிரைஸ்ல வாங்கி என்ஜாய் பண்ணுங்க. நம்மளோட Bimotapல ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பர்ச்சேஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ உங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாம் அப்படின்றதுலாம் உண்மைதான். ஆனால் நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களே நம்மளை கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி வேடிக்கை பார்க்கும்போது தான் நம்மளோட மனசு ரொம்ப ரணமாகுது. ஸோ ஒருத்தங்களால் நம்மளுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியுமோ அதே அளவுக்கு வலியும் வேதனையும் அவங்களால நம்மளுக்கு கொடுக்க முடியும் அப்படின்றதுக்கு இதுதான் ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ இந்த விஷயங்களை உங்களோட வாழ்க்கையில் எப்போவுமே செய்யாதீங்க. இதே மாதிரி எப்போவுமே நல்லா உடல் ஆரோக்கியத்தோடு இருப்போம் அப்படின்னு நீங்களாகவே நினச்சிட்டு உங்களோட ஆரோக்கியத்தின் மேலே அக்கறை இல்லாமல் இருந்துடாதீங்க. உங்களோட பர்சனல் விஷயத்தை நீங்கள் யார்கிட்டயாவது ஷேர் பண்ணிவிட்டு அவங்க கண்டிப்பாக வேறு யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு மூடத்தனமாக நம்பாதீங்க. ஒருத்தங்களோட கேரக்டரை பார்த்து அவங்க எப்படின்னு முடிவு பண்ணணுமே தவிர ஒருத்தங்க முகத்தை பார்த்து அவங்களோட கேரக்டரை நீங்கள் உங்கள் லைஃப்பில் எப்போவுமே முடிவு பண்ணாதீங்க. உங்களால் ஒரு வேலையை செய்ய முடியல அப்படின்னா அதை யாராலையுமே செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஒருத்தங்களோட பேச்சை வச்சு அவங்க நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணாதீங்க. நீங்கள் தப்பு எதுவுமே செய்யாமல் ஏதோ ஒரு புரிதலால் ஒரு நபர்கிட்ட உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தை இல்லை அழுது புலம்பி போராடி தான் அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு ஒரு சூழல் வந்துச்சுன்னா கொஞ்சம் உங்கள் மனசோட போராடி அவங்கள விட்டு விலகிருங்க. ஏன்னா இந்த சமயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவானது ஒன்று நீங்கள் எமோஷ்னலாக வீக் ஆகுறத கொஞ்சம் குறைச்சிரும். அப்படி இல்லைன்னா உங்களை பற்றி அந்த நபர் புரிஞ்சுக்கொள்ள கொஞ்சம் டைம் கொடுக்கும். நம்மளை நாமளே முட்டாளாக்கிக்கிற 3 விஷயம் என்னன்னு தெரியுமா? ஒருத்தங்க நம்மளை புகழ்கிறாங்க பாராட்டுறாங்க அப்படின்றதுக்காக அவங்கள முழுசாக நம்பி அவங்கள பற்றி 2 வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்மளை பற்றி 100 வார்த்தை அவங்கக்கிட்ட சொல்கிறது. அதே மாதிரி ஒருத்தங்க நம்மளை கோவப்படுத்தி பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சில தகாத வார்த்தைகளை பயன்படுத்தியோ இல்லை கேலி கிண்டல் செஞ்சோ பேசுகிறாங்க அப்படின்றப்போ நம்ம உடனே ரியாக்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி வார்த்தைகளை நம்மளும் அவங்கக்கிட்ட திரும்ப பேசி அவங்கள திட்டுறது. அதே மாதிரி ஒருத்தங்க நம்மளுக்கு நம்பிக்கையானவங்களாக இருக்கிறாங்க அப்படின்றம்போது அவங்க சொல்கிற வார்த்தைகளை கொஞ்சம் கூட ஆராய்ஞ்சு பார்க்காம அதை அப்படி முழுசாக நம்புறது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் உண்மை, நம்மளோட மதிப்பு தெரியாத இடத்துல நம்மளோட அன்பை வாரி வாரி கொடுத்தாலுமே அந்த அன்பு அவங்களுக்கு எப்போவுமே குப்பையாக மட்டும்தான் தெரியும். ஒரு தடவை உங்களோட அன்பை ஒருத்தங்க உணரலை அப்படின்ற போது அவங்கக்கிட்ட இருந்து விட்டு விலகி வந்துடுங்க. அவங்களாவே உங்களை குப்பை தொட்டியில் தூக்கி போடுற வரைக்கும் காத்துட்ருக்காதீங்க. ஏன்னா உங்களோட அன்பு அப்படின்றது அவ்வளோ பெரிய கேவலமான விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. முதல்ல நீங்கள் அதை மதிங்க. அப்போ தான் மதிப்பு தெரியாத இடத்துல அதை கொண்டு போய் காட்ட மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியை தக்க வைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு 5 விஷயத்த மனசில் வச்சுக்கோங்க. கம்மியாக பேசுங்க, மெதுவாக பேசுங்க, நிறைய கவனிங்க. உங்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொடுங்க. புதுசான விஷயத்த நிறைய கற்றுக்கோங்க. ஈகோ கோபம் இதெல்லாம் குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கவலைப்படுறதை விட்டுட்டு நல்லா சிரிங்க, நிறைய சிரிங்க. அப்புறம் உங்களோட குடும்பத்தை விட்டுறாதீங்க. நம்ம ஆடம்பரமாக வாழ்கிறத விட ஆரோக்கியமாக வாழ்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியம். நம்மளோட சாப்பாட்டில் சர்க்கரையும் உப்பும் அளவோடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட உடலுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் அன்பும் அக்கறையும் அளவோடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளோட மன ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. எதுவுமே அளவோடு இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. அந்த அளவு மீறும் போது தான் பார்த்திங்கன்னா பிரச்சனையோடு சேர்ந்த ஏமாற்றம் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கிது. ஒருத்தங்க ஒரு தடவை நம்மக்கிட்ட பொய் சொல்கிறாங்க அப்படின்னா ஏன் அந்த பொய்யை சொன்னீங்கன்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட பல பொய்கள் சொல்ல தான் செய்வாங்க. ஒருவேளை அவங்க அந்த பொய்யை ஒத்துக்கிறதுக்கான ஒரு டைம் வரும்போது அந்த பொய்யை பற்றி சொல்கிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பழியை உங்க மேலேயே பார்த்தீங்கன்னா திருப்பி போட்டுருவாங்க. சமயத்துக்கு ஒரு பேச்சு பேசி வாழ்கிறவங்களாம் நல்லா தான் வாழ்கிறாங்க அப்படின்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க. உண்மையாக இருக்கிற நான் ஏன் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு உங்கள் வாழ்க்கையில் யோசிக்காதீங்க. நீங்கள் நல்லா நேர்மையாக இருக்கிற வரைக்கும் உங்களை கண்டிப்பாக யாருமே வீழ்த்தவும் முடியாது. ஸோ உங்களை ஜெயிக்கவும் முடியாது. இதை